எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ கோட்டை தகர்ந்து வீழ்ந்ததுக்கான அடையாளங்களை பல தொல்பொருள் ஆய்வாளர்கள் உறுதி செஞ்சிருக்காங்கங்க. அந்த எரிகோ கோட்டை வெளிப்புறமா விழுந்திருக்குதுன்னு சொல்லப்படுது. பொதுவா ஒரு இடத்த முற்றுகை போடும்போது நகர் சுவருக்கு வெளியே தங்கி அந்த சுவர்களை உடைக்க பலத்த ஆயுதங்கள் பயன்படுத்துவாங்க, நெருப்பு உபயோகப்படுத்துவாங்க, இல்லைன்னா சுரங்க பாதைகள் உருவாக்குவாங்க. இதனால சுவர்கள் அதிக அழுத்தத்தினால உள்புறமா இடிந்து விழுமாம். ஆனா எரிகோ கோட்டை வழக்கத்திற்கு மாறாக வெளிப்புறமா விழுந்திருக்குதுன்னு ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்காங்க. எரிகோ கோட்டை மீது எந்த தாக்குதலும் நடத்தப்படவில்லை. மக்கள் எக்காலம் ஊதினார்கள், ஆர்ப்பரித்தார்கள், சத்தமிட்டார்கள். கர்த்தர் எரிகோ கோட்டையை தகர்த்தார். அது வழக்கத்துக்கு மாறா வெளிப்புறமா விழுந்திருக்குதுன்னு ஆய்வாளர்களால சொல்லப்படுது. துதியினால எரிகோ கோட்டை விழுந்தது உண்மையானால் இன்னைக்கு உங்க வாழ்க்கையின் தடைகளையும் ஆண்டவர் தகர்ப்பார். புதிய வழியை ஆண்டவர் உங்களுக்கு திறப்பார். கர்த்தரின் செயல் எப்போதுமே வழக்கத்துக்கு மாறா வித்தியாசமா இருக்குங்க. நம் நினைவுகளுக்கு எட்டாததா இருக்கும். இன்னைக்கு நீங்க கூட மற்றவர்கள் வாழ்க்கைய பார்த்து அதே மாதிரி தான் ஆண்டவர் எனக்கும் செய்வாருன்னு நினைச்சு அப்படி நடக்கலனா வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதீங்க. கர்த்தருடைய வழி நடத்துதல் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் வித்தியாசமா இருக்கும். உங்களுக்கு நடக்க வேண்டிய அற்புதம் இயற்கைக்கு அப்பாற்பட்டதா, உங்க நினைவுகளுக்கு எட்டாததா, யாருமே எதிர்பார்க்காததா, அநேகர் கண்களுக்கு ஆச்சரியமானதா இருக்கும். ஆண்டவரை இடைவிடாம துதிச்சு கொண்டே இருங்க. உங்க நெருக்கத்திலையும் அவரை நோக்கி துதிங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் தடைகளை தகர்த்தெறிவார். எரிகோ கோட்டை துதியினால் இடிந்து விழுந்தது உண்மையானால் உங்க வாழ்க்கையின் தடை கற்களும் இடிந்து விழும் என்பது உண்மை. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன்.